ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன விலாக் பார்த்தீங்கன்னா, ஒரு மினி விலாக் தான். நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம். எந்த கோவில் பார்த்தீங்கன்னா, பார்த்தசாரதி கோவில் பீச் கிட்ட இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதோட என்ட்ரன்ஸ் இது தான். இப்படி தான் இருக்கும். கோவிலுக்கெலாம் முன்னாடியே இந்த என்ட்ரன்ஸ் இருக்கும். கொஞ்சம் தூரம் போகணும். ஆனாலும் இது முன்னாடியே அந்த கோவிலுக்கு போகிற வழின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக எல்லோரும் ஃபேமிலியாக தான் போகிறோம். எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோவிலில் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. தேர்லாம் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு தெரியாது, போன பிறகு தான் தெரியும். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. நல்ல வேளை நல்ல நாள் அதுவும் நாங்கள் போயிருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய கோமாதாலாம் நிற்கும். அதெல்லாம் பார்த்தாலே ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சாமிக்கு தேவையான அந்த பூ, பழம் அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். போனப்போ அந்த பூக்கடையில் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி தேங்காய்லாம் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால துளசி அப்புறம் நெய் விளக்கு போடுறதுக்காக நெய் விளக்கு மட்டும் வாங்கிட்டு உள்ளே போகிறோம். நம்ம வாங்கின நெய் விளக்கு இங்கே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சாமி தரிசனம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நான் உள்ளே வந்து வீடியோஸ் வந்து கட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா ஃபோட்டோஸோ வீடியோஸோ உள்ளே அலோட் கிடையாது. அதனால் கொஞ்சம் லைனில் போகும்போது மட்டும் இதோ எடுத்துகிட்டு இதோட வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு தான் எடுத்திருப்பேன். நல்ல தரிசனம் இன்றைக்கி. எல்லோரும் வெளியே வந்துட்டு அந்த பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம். கோவில் புளி சாதம்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் இது காசு கொடுத்து தான் வாங்கினோம். அங்கே நல்லாயிருக்கும். கோவிலில் போடுற அந்த புளி சாதமுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால காசு கொடுத்து எல்லாேருக்கும் வாங்கிட்டு வந்து சரி இங்கேயே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி சாதமும் அந்த தட்டை ஓட்டை வடைன்னு சொல்லுவாங்களே அதுவும் வாங்கினோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இந்த கோமாதாக்கு வந்து பழம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, கொடுத்துட்டேன். அது வந்து உரிச்சு கொடுத்தா தான் சாப்பிடுது. அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது. அப்புறம் லாஸ்ட்டாக அந்த தேர் சொன்னல இன்றைக்கி அந்த தேரை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.